பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவி தேவரீரின் பாதத்தண்டை ஆவலோடு கூடினோம் உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாடி அண்டினோம் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென். உட்காரலாம். பூமியிலே தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டவராக, தமக்கென்று ஆண்டவர் அவர்களை பிரித்து எடுத்தவர்களாக ஒரு விசேஷித்த கூட்டத்தை தெரிந்து கொண்டார் என்று நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். நன்றாய் கவனியுங்கள். அந்த கூட்டத்தை அவர் பிரித்து எடுக்கும் போது அவர்களை பொக்கிஷமாக, தமக்கு சம்பத்தாக, பரிசுத்த ஜாதியாக, ஜனமாக தேவன் பார்க்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்தேன். ஏனையா தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே, பின்னே ஏன் ஒரு ஜாதியை மாத்திரம், ஒரு கூட்டத்தை மாத்திரம் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் என்கிற கேள்வி உங்களுடைய மனதிலே வரலாம். இதை ஒரு அருமையான வேத பண்டிதர் அழகாக விளக்கினார். ஒரு வகுப்பிலே 40 பிள்ளைகளை கொண்ட ஒரு டீச்சர், ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு டீச்சர் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு போய் 1 கிலோ மிட்டாய் வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையை அனுப்பினார்கள் என்றால் அந்த பிள்ளையின் மேலே ஏதோ விசேஷித்த அன்பு வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. அந்த பிள்ளையை கொண்டு இந்த 40 பேருடைய வாயையும் இனிப்பாக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறபடினாலே இந்த பிள்ளையை உபயோகப்படுத்துகிறார் என்று அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஏதோ ஆண்டவர் என் மேலே விசேஷ அன்பு கொண்டிருக்கிறார் என்று அல்ல, என்னை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் தனக்கென்று ஒரு ஜாதியை, ஒரு கூட்டத்தை, ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி தூக்கி சுமந்து அவர்களை ஆசாரிய ராஜ்யமாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியில் எல்லா ஜாதிகளுக்கு மத்தியிலும் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன் என்ற வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியத்தை நேற்றைய தினத்திலே கொஞ்சம் அழுத்தி சொன்னேன். ஆனால் உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாக மாற்றுகிற காரியம் அவருடைய பிரசன்னம் என்றும், அந்த பிரசன்னத்தை நாம் பாவத்திலே விழும்போது நாம் அதை இழக்க நேரிடுகிறது என்றும்,
அந்த பிரசன்னம் ஒரு நாளிலே அகன்று போவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று இறுதியில் இல்லாமல் போய்விடுகிறதை நான் உங்களுக்கு வேத வசனங்களின் அடிப்படையிலே தெளிவாக காண்பித்த போது அநேகருக்குள்ளே என் அருமையான போதகர்கள் ஜெபித்தது போல கொழுந்து விட்டு எரிய தேவன் உதவி செய்தார். அதோடு நிறுத்தாமல் அவருடைய கிருபை உங்களை எப்படி தாங்குகிறது என்பதையும் சொல்லி, வேசித்தன ஆவி ஜனங்களுக்குள்ளே நுழைந்ததனுடைய காரணத்தையும் உலக சிநேகிதம் உள்ளே வந்ததையும் காண்பித்து, இதுதான் அவர்கள் தேவனுடைய பலத்தை இழந்து போனதற்கு காரணம் என்று சொல்லி, நரைமயிரை அடையாளம் காட்டின அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பலத்தை இழக்க வைக்கிற காரியம் நடக்கிறது என்பதை நான் விளங்கி காட்டி அழைப்பு கொடுத்த போது அநேகர் பூரணமாக ஒப்பு கொடுத்து பூரண விடுதலைக்கு வாஞ்சித்தவர்களாக ஓடி வந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டார். இன்றைக்கும் அதே புஸ்தகத்தில் இருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையான போதகர் ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னார். இஸ்ரவேலுக்கு தேவன் பனியை போல இருப்பான் என்றும், அவன் வேரூன்றி கேதுருவை போல எழுந்து நிற்பான் என்றும், விழுந்து போன, ஆண்டவரை விட்டு அகன்று போன, சோரம் போன, தன்னுடைய நேசர்களை பின்பற்றி போன ஒரு கூட்டத்தை மீண்டும் எடுத்து நிறுத்துகிற ஒரு ஆண்டவர் இந்த புஸ்தகத்திலே தன்னுடைய அன்பை அழகாக விளங்க வைக்கிறார். அதைத்தான் நேற்றைய தினத்திலே நான் சொல்லி உங்களுக்கு சில காரியங்களை விளங்க பண்ணினேன். ஒரு மனிதன் எழுந்து நிற்கும் போது அவன் விழுந்த காரியத்தை புரிந்து கொண்டால் தான் அதற்கு நன்றி அறிதலாக இருப்பான் என்று சொல்லி, இன்றைக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனம் எப்படி விழுந்து போயிற்று என்பதை கொஞ்சம் காண்பித்து, அதற்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் விழுந்து போகும்போது தன்னுடைய சன்மார்க்க நெறியிலே தேவனை அறிகிற அறிவிலிருந்து விலகி பாவத்திலே விழுந்து அங்கே தன்னால் இயலாது என்று சொல்லி தத்தளிக்கும் போது ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். தேவனுடைய ஜனங்களே, தேவனை அறிய வாஞ்சிக்கிறவர்களே, ஒரு மனிதனுடைய விழுகையிலே தேவன் சந்தோஷப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா? இன்னைக்கு எப்படி தெரியுமா? உலகம் எப்படி மாறி இருக்கு தெரியுமா? யாராவது சைக்கிள்ல போய்கிட்டு இருக்க ஒரு தாத்தா டமால்னுட்டு ஒரு கல்லு தட்டி விழுந்துட்டாருன்னா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? முன்னால ஐயோன்னு ஓடுவாங்க. ஆனா கொஞ்ச காலங்களா இப்ப எப்படி மாறி இருக்குன்னா, தாத்தா விழுந்து கிடக்கிறார்டா பாரு சிரிக்கிற ஒரு பொல்லாத உலகத்துல வந்திருக்கிறோம். ஒரு மனிதன் பெரிய நிலையிலிருந்து விழுந்து விட்டால் எனக்கு அப்பமே தெரியும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆமா, எனக்கு தெரியும், இவன் போன போக்கில் எனக்கு தெரியும், இவன் விழுந்துதான் போவான் என்று சொல்லி அதை ஏங்கி பார்க்கிற ஒரு மனித சமுதாயத்திலே ஒரு மனிதன் பாவத்திலே விழுந்து தன்னை கெடுத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவல கோலமாக்கின போது தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி, இந்த தேவ அன்புக்கு நேராக நீங்கள் இழுக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதலாவது அவருடைய மனநிலையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்படிப்பட்ட தேவன் விழுந்து போன மனிதனை குறித்து எப்படி பார்க்கிறார் என்பதையும் உங்களுக்கு காண்பித்து, திரும்ப வர வேண்டிய அவசியத்தை, நாம் திருப்பப்பட வேண்டிய அவசியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். எப்ராயிமே, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நன்றாய் கவனியுங்கள் ஐயா. நான் உன்னை தேடி கண்டுபிடித்து உன்னை தூக்கி சுமந்து வந்தேன். ஆனால் நீ உன்னுடைய பாவத்தின் நிமித்தம், உன்னுடைய வேசித்தனத்தின் நிமித்தம், உன்னுடைய சோரம் போனது நிமித்தம் என்னை விட்டு தூரம் போய்விட்டாய் என்று சொன்னாலும் ஆண்டவர் கலங்குகிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன்? நான் எப்படி செபோயீமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. நன்றாய் கவனியுங்கள்.
நன்றாய் கவனியுங்கள். சோதோம் கொமோரா என்கிற பட்டணத்தின் மேலே அவருடைய பாவத்தின் நிமித்தம் தேவ கோபாக்கினை அக்கினியாய் வந்து இறங்கின அதே நிலைமை தான் அதை சார்ந்த பட்டணங்களாகிய அத்மாவிலும் நடந்தது என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் உன் மேலே நான் அக்கினியை ஊற்றி தர வேண்டும். உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் உன் மேலே நான் அக்கினியை சொரிய பண்ண வேண்டும். ஆனால் அப்படி நான் எப்படி கைவிட்டு விடுவேன்? நான் தெரிந்து கொண்ட ஜனம் அல்லவா நீ, நான் வேறு பிரித்த ஜனம் அல்லவா நீ, என்னுடைய பொக்கிஷம் அல்லவா நீ, நீ என்னுடைய சம்பத் அல்லவா, நான் எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி கைவிடுவேன்? என் மனது எனக்குள்ளே குழம்புகிறது என்று கர்த்தர் உள்ளுக்குள்ளே பெரிய குழப்பத்தோடு தன்னுடைய சிந்தைகளை வெளிப்படுத்துகிறார். கவனிங்க கவனிங்க. இன்றைய இந்து பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்தேன். தி ஹிந்து அநேகர் நீங்கள் படித்திருக்கலாம். அதனுடைய இறுதி பக்கத்தில் ஒரு தமாசான ஒரு காரியம் போட்டிருந்தார்கள். தமாஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். சில வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பெண் தன்னை ஆணாக மாற்றிக்கொள்வதற்கு டாக்டர் இடத்திலே சென்றாள். மேல் நாட்டிலே மாத்திரமல்ல, இந்தியாவிலையும் இது நடக்கிறது. இப்பொழுது கொஞ்சமாக நடக்கிறது, ஆனால் வெளிநாட்டிலே இது கொஞ்சம் அதிகமாக நடக்கிறது. தன்னுடைய ஆண் பாலாக இருக்கிறவர் பெண்ணாக மாற்றிக்கொள்கிறதற்கும் பெண்ணாக இருக்கிறவர் ஆணாக மாற்றிக்கொள்வதற்கும் சில மருந்துகளை உபயோகப்படுத்தி, சில ஆபரேஷன் செய்து, சில பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தன்னை மாற்றிக்கொண்டவர்களை நான் அநேகம் பேரை சந்தித்திருக்கிறேன். நான் சந்தித்தவர்களை நினைத்து பார்க்கும்போது சிரிப்பேன். எனக்கு தெரியும், ஒரு ஆலயத்திலே என்னுடைய நண்பர் சுவிட்சர்லாண்டிலே அங்கே அவர்கள் ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்த போது அந்த சபைக்கு வந்த 2 வாலிப பெண்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தார்கள். மிகவும் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அவர்கள் ஒன்றாய் வளர்ந்து விட்டபடினால நாம் இணைய முடியக்கூடாது என்று சொன்னார்கள். சொன்ன அவர்கள் டாக்டரிடத்திலே போய் சொன்னார்கள், ஐயா, எங்களில் ஒருவரை நீங்கள் ஆணாக மாற்றிவிடுங்கள், நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்து தம்பதிகளாக இறுதி வரை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். டாக்டர் 2 பேரையும் சரி பார்த்து ஒரு பெண்ணை ஆணாக மாற்றுவதற்கான அனைத்தையும் செய்தார். அந்த நாட்களிலே, இது கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு முன்னதாக நடந்தது, 5 லட்சம் இந்திய ரூபாய் செலவழித்து ஒரு பெண் தன்னை ஆணாக மாற்றிக்கொண்டாள். இப்பொழுது ஆணும் பெண்ணுமாக ஆலயத்திற்கு வந்தார்கள். அங்கே இருந்த அந்த எவாஞ்சலிக்கல் சர்ச்சில் போதகரை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்ய வேண்டும் என்று. வேற வழி இல்லாமல் போதகரும் திருமணம் செய்ததினால் என் நண்பர், இது அவலட்சணம், இது அயோக்கியத்தனம், இது தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய காரியத்திற்கும் இகழ்ச்சி என்று என் நண்பர் அந்த சபையை விட்டு விட்டார். இது ஏதோ கல்ட் சபையில நடக்கல, தேவ வார்த்தை நம்பி நடக்கிற எவாஞ்சலிக்கல் சர்ச்சில் நடந்ததை சொல்றேன். அந்த பட்டணத்தையும் அந்த ஆலயத்தினுடைய அட்ரஸையும் நான் உங்களுக்கு தர முடியும். அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். லூசான் என்கிற பட்டணத்திலே அவர்கள் இப்பொழுதும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தாராளமாக நடக்கிறது. இதே முறையில் அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற ஒரு பெண் தான் போய் டாக்டரிடத்தில் சொன்னாள், I want to be a male, நான் ஒரு ஆணாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி பணம் கொடுத்தாள். டாக்டர்கள் அவளை ஆப்ரேட் பண்ணினார்கள். அவளை ஆப்ரேட் பண்ணி அவளுடைய மார்பகங்களை அறுத்து அவளை ஆணாக மாற்றி விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவள் ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருக்கிறாள். அதை ஹிந்து பத்திரிகை எழுதியிருக்கிறது, pregnant man gave birth to a girl. கர்ப்பவதியாக இருந்தவள் என்று எழுதவில்லை, கர்ப்பவதியாக இருந்தவன் என்று எழுதியிருக்கிறான். ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருக்கிறான். அவளிடத்திலே போய் கேட்டார்கள், எப்படி உனக்கு ஃபீல் பண்ணுகிறாய், எப்படி நீ உணர்கிறாய் என்று. அந்த ஆள், இப்பொழுது அவன் மிஸ்டர் என்று போட்டிருக்கிறார்கள், அந்த மிஸ்டர் என்ன சொன்னார், எனக்கு இப்பொழுது தகப்பனாக இருக்கிறதல்ல, பால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்றுதான் கவலையா இருக்கிறது என்று அவளும் சொல்லி இருக்கிறாள். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களும் அலங்காரங்களும்
அசிங்கங்களும் நடக்கிற ஒரு பொல்லாத உலகத்தை பார்த்து தேவன் எப்படித்தான் சகித்துக் கொள்வாரோ தெரியவில்லை. இதன் மேலே அக்கினியை அனுப்பித்தானே ஆக வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக என் ஆண்டவர் சொல்கிறார், எப்ராயிமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன், உன்னை ஆத்மாவை போல எப்படி மாற்றுவேன், என்னுடைய உள்ளம் குழம்புகிறது என்று சொல்கிற ஒரு அன்பு தெய்வம் உண்டையா. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 13வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆனாலும் 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 அல்லேலூயா. என் ஆண்டவருடைய பெரிய உள்ளம் உருகும் காட்சியை பாருங்கள் ஐயா, உள்ளம் உருகும் காட்சியை பாருங்கள். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், நீ உன்னை கெடுத்துக் கொண்டாய், நீ உன்னை அழித்துக் கொண்டாய், நான் நினைத்த இடத்துல இருக்காமல் போய்விட்டாய், உன்னுடைய ஆசீர்வாதங்களை எடுத்து பாகாலுக்கு தாரை வாய்த்து விட்டாய், உலகத்துக்கு கொடுத்து விட்டாய், உன் பலத்தை அந்நியர்கள் திங்க வைத்து விட்டாய். ஆனாலும் 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 என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. கரங்களை தட்டி இந்த அன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. தெரிந்தவர்கள் என்னோடு கூட பாடலாமா? உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ நைகையிலே, உம்மையல்ல வேறே தெய்வம் உண்மையாக இல்லையே. கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தன் என்னை உத்தமனாக்க தத்தம் செய்த என் ஏசையா, எத்தனைதான் துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீ மன்னித்தீ. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேவும் அன்பு கீடாய் தத்தம் செய்தே நின் சேவைக்கே. சொல்லிலே அடங்க முடியாத ஐயாவுடைய கிருபை, சொல்லிலே அடங்க முடியாத ஐயாவுடைய அன்பு, சொல்லிலே அடங்க முடியாத ஐயாவுடைய தயவு. இஸ்ரவேலே, நீ உன்னை கடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று கரம் நீட்டி அழைக்கிற ஆண்டவரை விட்டு எங்கே போவாய்? எங்கே போவாய்? எங்கே போவாய்? கவனியுங்கள், இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்க மனிதனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்தினுடைய நிலைமை ஆண்டவர் விளங்க பண்ணுவதற்கு சில உவமாவைகளை, சில காரியங்களை, சில பெயர்களை அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார்.
நீ எப்படி இருக்கிறாய் என்பதை காண்பிக்கிறார். நன்றாக கவனியுங்கள். அன்பு ஆண்டவரை விட்டு சோரம் போய் உலக சிநேகிதத்தையும் மற்ற காரியங்களையும் வீணாக்கி தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த அனைத்தையும் உலகத்தின் இன்பங்களுக்கு தாரை வார்த்து விட்ட தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற சில பெயர்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 7 பெயர்களை நீங்கள் பார்க்கலாம். நேற்று 8 பெயர்கள் என்று சொல்லுவேன். நேற்றைய தினத்தில் சொன்னேன், பொக்கிஷமாக ஆண்டவருடைய சம்பத்தாக ட்ரெஷராக எண்ணப்பட்ட அந்த இஸ்ரவேல் புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரமாக மாற்றப்பட்ட முதல் காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். மீதி 7 காரியங்களிலே ஒன்றை நான் கொஞ்சம் தொட்டுவிட்டு வந்தேன். சோரம் போன ஒரு ஸ்திரீக்கு தன்னுடைய ஜனத்தை ஆண்டவர் ஒப்பிடுகிறார் என்று சொல்லி 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரை தன்னுடைய நாயகனை விட்டு தன்னுடைய கணவனை விட்டு கண்டவர்கள் பின்னாலே போய்விட்ட ஒரு பெண்ணோடு ஆண்டவர்களை ஒப்பிடுகிறார் என்று நேற்றைய தினத்தில் சொல்லி 2 பெயர்களை நேற்றைய தினத்தில் காண்பித்து கொடுத்தேன். இன்றைக்கு மீண்டும் 6 பெயர்களை வேகமாக உங்களுக்கு முன்னதாக நான் வைக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து சில வார்த்தைகளை திருப்பலாம். ஓசியாவின் புஸ்தகத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். ஓசியா 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காதிருக்கிறது. என்ன பெயர் கொடுக்கிறாரு? அடங்காத கிடாரி. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க. நீங்க இயேசுவின் பின்னால போகிற ஆட்டுக்குட்டியா? சொல்லுங்களேன். நீங்க இயேசுவின் பின்னால போகிற ஆட்டுக்குட்டியா? ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் குறித்து சொல்லும் போதெல்லாம் வாசிக்கலாம். சங்கீதம் 103வது வசனத்தை வாசிக்கலாம். நான் அடிக்கடி வாசிக்கிற வசனம், ஆனால் யோசித்து பார்க்கலாம். சங்கீதம் 100வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும், நாம் அவருடைய ஜனங்களும், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால் தான் நாம் படிக்கிறோம், அடிக்கடி இந்த பாடலை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கிற ஒரு மந்தையாகத்தான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்து வேதத்தில் இருக்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கின மந்தையை என்று ஆண்டவர் சபையை குறித்து, தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடைப்பெயராக்கும் மந்தை. மந்தையிலே ஆடுகள் உண்டு. இந்த ஆடுகள் மேய்ப்பனை பின் செல்ல வேண்டியதற்காக அழைக்கப்பட்டவைகள். இந்த ஆடுகள் மேய்ப்பன் முன்னதாக செல்வான், அவனுக்கு பின்னதாக அவனை பின் செல்வதற்கு அழைக்கிற அந்த சத்தத்தை கேட்டு பின்னதாக போய்கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் இஸ்ரவேலிலே பார்க்கலாம். நன்றாய் கவனியுங்கள். இங்கே நம்முடைய மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள்? ஆட்டை பின்னதாக பத்தி கொண்டு போவார்கள். ஆனால் இஸ்ரவேலிலே ஒரு ஆட்டை மேய்க்கிறவன் முன்னதாக போவான். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனுக்கு பின் செல்வதற்கு அவைகள் அழகாக கடந்து செல்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இந்த ஆட்டிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவைகள் கீழ்ப்படிய வேண்டும், அவைகள் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், சத்தத்தை கேட்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் அவைகளை குறித்து எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த ஆடு, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு, இந்த பரிசுத்த ரத்தத்தினால விலைக்கு வாங்கப்பட்ட மந்தை இப்ப எப்படி இருக்குது? ஹலோ, அடங்காத கிடாரி. இதை அடக்கவே முடியாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை சொல்லி இந்த ஜனம் இப்படி போய்விட்டது என்று சொல்கிறார் என்றால், என் சத்தத்தையே கேட்க மாட்டேன், அங்க போகாதனா அங்கதான் போவேன், இதை செய்யாதனா இதைத்தான் செய்வேன், இங்க நிக்காதனா அங்கதான் நிற்பேன். ஆடுகள் தன்னுடைய கொம்புகளால மற்ற ஆட்டையும் முட்டி தள்ளுகிறது என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த மந்தையை குறித்து சொல்லுகிற ஒரு காட்சியை கொஞ்சம் நாம் பார்க்கும்படியாக அந்த வசனங்களுக்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்ப விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது
34வது அதிகாரம் 34வது அதிகாரம் அங்கே வாசிக்கலாம். 18வது வசனத்திலிருந்து 17லிருந்து வாசிக்கலாம். என் மந்தையே, நன்றாய் கவனிங்கள், ஆண்டவர் பேசுகிறார். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும், ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும், ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து. என்ன செய்தா இந்த அடங்காத கிடாரி? என்ன செய்து? நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை, உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து, தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? இந்த ஆளுகள் என்ன செய்கிறது? நான் சாப்பிட்ட பிறகு ஒருத்தரும் சாப்பிடக்கூடாது, போடா. நான் குடிச்ச பிறகு ஒருத்தரும் குடிக்க கூடாது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் அழகாக பேசுகிறார். என் மந்தையே, நான் நியாயம் தீர்க்க போறேன். நான் உன்னை பிரிச்சு காட்ட போறேன். ஏன் தெரியுமா பிரிச்சு காட்ட போறேன்? நான் புல்லுள்ள இடங்களுக்கு போய் உன்னை செழிப்பான இடத்துல நான் விட்ட பிறகு, நீ மேய்ஞ்ச பிறகு இன்னொருத்தன் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிற. ஹலோ, சிலருக்கு தெரியுது எங்க சபையை குறித்து தானே பேசுறீங்க. தெரியுது உங்க சபை தான். ஆமா, தெளிஞ்ச தண்ணியில குடிச்சிட்டு மற்ற ஆடு குடிக்க கூடாதுன்னு குழப்பி போட்டுருது. அதுல சிலருக்கு ரொம்ப இஷ்டம். இந்த கடாரியத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடங்காத கடாரி. எனக்கு கிடைத்த நன்மைகள் இன்னொருத்தனுக்கு கிடைக்க கூடாது. எனக்கு கிடைக்கிற நன்மைகளை காட்டில் இவனுக்கு அதிகமும் கிடைச்சிடக்கூடாது. நான் அடிக்கடி ஒரு சின்ன கதையை சொல்லுவேன், நீங்க சொல்லி ஞாபகப்படுத்த நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் ஆத்துக்கு ஒரு பக்கத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். அவன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன் பெஞ்சாதி சொன்னான், யோ நீனும் போய் அந்த பக்கத்துல போய் இருந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னான். பெஞ்சாதி பேட்டை கேட்டு இவனும் அந்த பக்கத்துல இருந்து போய் ஜெபம் பண்ணான். 2 பேரும் ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்று கதறி கொண்டிருந்த போது, இது கதை தான் ஆனாலும் தேவன் வந்தார். முதலாவது ஜெபம் பண்ணவங்கிட்ட வந்து கேட்டார், எப்பா உனக்கு என்ன வேணும்? அவன் கேட்டான், அவன் என்ன கேட்டிருக்கிறான்? அடே நீ என்னடா ஜெபம் பண்ண? அவன் என்ன கேட்டிருக்கான்னு உனக்கு என்னடா? இல்லை அவன் என்ன கேட்டான்னு சொல்லுங்க, அப்பதான் நான் என்னன்னு சொல்லுவேன் என்று சொன்னான். உடனே தேவன் அடுத்த இடத்துல போனார். உனக்கு என்ன வேண்டும்? இவன் கேட்டான், அவன் என்ன கேட்டிருக்கிறான். இது என்னடா அவன் என்ன கேட்டிருக்கான்னு நீ கேட்கிற, நீ என்ன கேட்டான் அவன் கேட்கிற, நான் யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லி அப்பன் கேட்டார். என்னதுன்ட்டு இவன் சொன்னான், அவன் என்ன கேட்டாலும் சரி எனக்கு 2 பங்கு. இவன் சொன்னான், அவன் என்ன கேட்டாலும் சரி. அவன் 5 ஏக்கர் கேட்டானே எனக்கு 10 ஏக்கர். அவன் 2 கார் கேட்டானே எனக்கு 4 காரு. அவன் என்ன கேட்டாலும் சரி எனக்கு 2. சரி, இவர் அவங்ககிட்ட போனார். எப்பா அவன் கேட்டுட்டான், உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்டான்? 2 கேட்டான். நீ என்ன கேட்டாலும் சரி. அவன் கேட்டான் 10 கிலோ தங்கம் கேட்டால் அவனுக்கு 20 கிலோ கிடைச்சிரும். ஒரு கோடி ரூபாய் கேட்டால் அவனுக்கு 2 கோடி ரூபாய் கிடைச்சிரும். அதனால சொன்னான், என் கண்ணு 1 போகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ அவனுக்கு என்ன போயிரும்? 2 போயிரும். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய விசுவாசியுடைய நிலைமை. மற்றவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கூடாது. நான் சாப்பிட்றது மாத்திரமல்ல, மிதிச்சு குழப்பி அடிச்சுட்டு அடுத்தவன் வராதபடி பார்த்து கொள்வது. தேவஜனமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தனக்காக மாத்திரம் வாழ்கிற வாழ்க்கை. அடங்காத கிடாரினா என்ன அர்த்தம்? தனக்காக மாத்திரம் தான் வாழ்கிறது. மற்றவங்களை குறித்து ஒரு கவலையும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அந்த ஆட்டை குறித்து ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் சொல்றார். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும், என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும், உங்கள் கால்களால் குழம்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த அடங்கா பிடாரிக்கு இங்க ஒண்ணு சொல்றார், கொழுத்து போய் திரியறடா, கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீ மாத்திரம் வாழணும், நீ மாத்திரம் தான் நல்லா இருக்கணும், மற்றவனை குறித்து எனக்கு கவலை இல்லை என்கிறது மாத்திரமல்லாமல் மற்றவன் வாழவே கூடாது என்று நீ வாழ்வாய் என்றால், ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அடங்கா கடாரி, கொழுத்த கடாரி. நல்லா கவனிங்க. சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு மாத்திரம்தான்.
ஆமா, கூட்டத்துக்கு மேல கூட்டம் தமிழ்நாட்டிலே போட்டு அந்த பக்கம் ஒண்ணு இல்லாம போறவங்களையும் பார்த்து ஆண்டவர் என்னதான் சொல்லுவாரு? ஹலோ, ஆமையா, ஆமா ஆமா, நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதோடு நிக்கல, அடுத்த வசனத்தை வாசிங்க, அப்பதான் தெரியும். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னம் தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே. நல்ல கவனிங்க, கொழுத்து போச்சுன்னா இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. முன்னந்தொடைய கொண்டு தள்ளி, பக்கத்தில் இருக்கிறவன தள்ளி, சபைக்கு ஒருத்தனையும் வரவிடாம ஆக்குற நல்ல ஆடுகள் உண்டு. ஒரு வயலும் உள்ள வரக்கூடாது, நான் மட்டும்தான் இருப்பேன். செக்ரட்டரியா இருந்தா நான் மட்டும்தான் இருப்பேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் இந்த குடும்பத்துக்கும் இந்த சபைக்கும் நீண்டாண்டு காலமாக ஆயுள் கால அங்கம் மாத்திரமல்ல, ஆயுள் கால செக்ரட்டரி இருக்கிறீங்களோ? நாங்க சொல்றதான் போதகர் கேட்கணும். நாங்க சொல்றதை கேட்கலன்னா அவருக்கு டிரான்ஸ்பர். அடிக்கிறவர்கள் இருக்கிறீர்களோ? இருங்க, உங்களுக்கு பேர் தான் பேரு அட்டங்காக்கு. பக்கத்துல இன்னொரு சபை கொஞ்சம் வளர்ந்து வந்ததுன்னா போதும், இவன் கூட்டம் போடுவான், இன்னொரு கூட்டம், அவன் கூட்டம் போட்டா நான் போடுவேன், நான் போட்டான், அவன் போடுற அன்னைக்கு நானும் போடுவேன். என்ன என் சபையை விட்டுட்டு ஒருத்தனும் போயிடக்கூடாது. அட்டங்காக்குட்டாரி. ஏன்னா தான் குடிச்சா போதும், ஒருத்தனும் குடிக்க கூடாது, ஒருத்தனும் குடிக்க கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கிற போதகர்கள் உண்டு, ஆடுகள் உண்டு, கடாரிகள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், என்ன ஆடுகளையே புறமாக்கிறீங்களப்பா? பலவீனமா இருக்கிறவளை தாங்கிறதுக்கு பதிலா நீங்க குழப்பி போட்டதை, என்ன ஆடுகள் நீ குழப்பி போட்டதை குடிக்கணுமாடா? நியாயம் தீர்ப்பேன், நியாயம் தீர்ப்பேன். என் ஆண்டவர் சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல. அவர் சொல்லுகிறது, இஸ்ரவேல் அடங்கா குடாரி. ஆனா என்ன சொன்னார் தெரியுமா? நீ இப்படி இருந்தாலும், நீ உன்னை கெடுத்து கொண்டாலும், நான் உனக்கு இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டுவதற்கு திரும்பி வா என்று அழைக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. நீ மாத்திரம் நீ மனம் திரும்புகிற வேளையிலே, அன்றைக்கு அந்த சின்ன குமாரன், இளைய குமாரன் தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாம் அழித்து போட்டவன், மூத்த குமாரனுடைய பாஷையில சொல்ல என்றால் வேசிகளிடத்தில் அழித்து போட்டவன், அவன் திரும்ப வரும்போது அவனை அள்ளி அணைக்கும் ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு, நமக்கு உண்டு, நமக்கு உண்டு, நமக்கு உண்டு. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். தேவ சத்தம் கேட்கிற ஆடுதானா? நான் ஒரு செய்தி பேசியிருக்கிறேன், சத்தம் கேட்கும் ஆடு என்று. 23வது சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட 5 செய்திகளை நான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையானால் தயவு செய்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த கேசட்டை கேட்டீர்கள் என்றால் தேவனுடைய சபையை குறித்த தெளிவு உங்களுக்கு தெரிந்துவிடும். 23வது சங்கீதம் உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் நீங்கள் அதை அறிந்திருக்கலாம், ஆனால் ஆழத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் பேசியிருக்கிற அந்த நான் சத்தம் கேட்கும் ஆடு என்கிற வரிசையில வருகிற 5 கேசட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள், அது உங்களை தட்டி எழுப்பிவிடும். தேவ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு என்னிடத்துல சகாயம் உண்டு. நீ கெடுத்து கொண்டாய், நீ அடங்காதவனாக, மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து கரசனையற்றவனாக, என் சத்தம் கேட்கக்கூடாத இடத்துல இருந்தாலும் நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன், ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன், மீண்டும் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவரை நீ மறந்து விடாதே. அதை குறித்து அழகான ஒரு பாடலை என் அருமை சகோதரி சாரா நவரேஜ் பாடினார்கள். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தார்,
சித்தம் உன் வேளையிலே கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுமாய். கர்த்தரின் சித்தம் உன் வேளையிலே கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுமாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. இன்னொரு பெயரையும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள் மறுபடியும் ஓசியாவின் புத்தகத்துக்கு. அங்கே ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். என்னவா? திருப்பி போடாத. ஆமா, மறைந்து போன அருமையான சகோதரன் ஜீவானந்தன் அடிக்கடி சொல்லுவார், தோசைக்கு ஏன் தோசைன்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவார். கவனிங்க, ஏன்னா இப்ப உள்ள தோசை இல்லை, இப்ப உள்ள தோசை எல்லாம் பேப்பர் தோசை, அந்த தோசை இந்த தோசைன்னு வந்தது. நான் வீட்டுல சுடுற தோசையை சொல்றேன். வீட்டுல அம்மா கல்லை காய வச்சு எண்ணெயை லேசா பூசிட்டு மேல மாவு வச்சோடனே ஒரு ஸ்வை அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அதுக்கு பிறகு அது வெந்த உடனே அதை ஒரு கரண்டி வச்சு திருப்பி போட்ட உடனே ஸ்வைன்னு அப்படி கேட்கும். அதுக்கு தோ ஸ்வைங்கிறதுனால அதுக்கு பிறகு தோ ஸ்வை அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் இன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அப்பத்தை குறித்தோ ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த தோசையை குறித்து பேசலை. வேதம் என்ன சொல்லுது? இங்கே ஆண்டவர் சொல்லுறார், நீ திருப்பி போடாத அப்பம்யா. சப்பாத்தி சுடுவீங்கல்ல, உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கமா சப்பாத்தியை வேக வைக்கவே முடியாது. அதை திருப்பி போட்டாதான் அடுத்த பக்கம் வேகும். என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ அரை வெட்டு, நீ பாதி அர்ப்பணிக்கிற ஆளு, முழுசுமா அர்ப்பணிக்க மாட்ட. இந்த பக்கம் உனக்கு இயேசுவும் வேணும், இந்த பக்கம் உலகமும் வேணும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒன்ன மாதிரி ஆட்கள் கிடையாது. அதனால உன் பேர் என்னது? திருப்பி போடாத அப்பம். சிலர் அப்படித்தான் வாழ்க்கையில, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. ஆமா ஆமா, அதுவும் வேணும் இதுவும் வேணும். நோவாவின் பேழைக்குள்ள காக்கா இருந்துதான். அந்த நோவாவின் பேழைக்குள்ள காக்கா இருந்தது போது அந்த காக்காவை வெளியே விட்டான். அது போக்கும் வரத்துமா இருந்தான். இது ரட்சிக்கப்பட்ட காக்கா தான். ஆமா ஆமா ஆமா, அழிவுக்கு தப்பி போன காக்கா தான். இது பேழைக்குள்ள வந்துவிட்ட காக்கா தான். ஆனா இது போக்கும் வரத்துமா இருந்தது. வேதம் சொல்லுகிறது, புறாவையும் அனுப்பினான். அது தனக்கு இளைப்பாற இடமில்லாமல் திரும்பி வந்து விட்டது. நல்லா கவனிங்க. என்ன, யார் ரெண்டும் ஒரே பேழைக்குள்ள தானே இருக்குது? ஆமா, யார் ரெண்டும் ஒரே பேழைக்குள்ள தான் இருக்குது. ஒன்னு புறா, அது போகும் வரும் இல்ல, அது போய் இளைப்பாற இடம் தேடுது இல்ல. ஏனென்றால் அதுக்கு உட்காரவே முடியல, அது திரும்பி வந்துட்டு. ஆனா காக்கா போயிட்டு வந்துகிட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இவர் போவாரு, அங்க போய் பிணத்தின் மேல உட்கார்ந்து அதை கொஞ்சம் சாப்பிடுவாரு, மறுபடியும் வந்துடுவாரு, இங்க வந்து கம்யூனியன் எடுப்பாரு. கம்பெனி கொடுக்கணும்னா 2 பெக்கு அங்கேயே அடிச்சுக்கிடுவாரு. ஐயர்ட்டி வந்து ஒரு பெக்கு வாங்கி குடிச்சுக்கிடுவாரு. அல்லேலூயா. போக்கும் வரத்துமா இருப்பாரு. இவருக்கு பேர் என்ன பேரு? திருப்பி போடாத அப்பம். ஓஹோ. சிலரை பார்த்தீங்கன்னா நல்ல வேலை ஊழியம், அங்க கூட்டம் இங்க கூட்டம், முதல் ஆளா பைபிளை தூக்கிட்டு போவாங்க. ஆனா வீடு வாடகை கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்காரன் கூட போட சண்டை 10 ரூபாய்க்கு. நல்லா கவனிங்க, விசுவாசி தான். வீட்டை வாடகை கொடுக்கும் போது சொல்லியிருப்பாங்க 500 ரூபா வாடகை ஒழுங்கா கொடுத்துருப்பாங்க. கூட 10 ரூபா கொடுக்கலன்னா போடுற சண்டை. நீங்க லைட் நிறைய போட்டீங்க, நீங்க லட்டின்ல நிறைய தண்ணி ஊத்துறீங்க, அது வேலை காலி போகுது. என்னையா இது? எப்பா எப்பா, நீ உனக்கு பேரு என்ன பேரு? நான் சொல்லல, உங்களை ஒரு பேரு போட்டு அழைக்கிறதுக்கு நான் வரல. என் ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி போடாத அப்பம்பா, திருப்பி போடாத அப்பம். தேவஜனமே,
இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார். இன்னைக்கு உன்னுடைய யோசித்து பார். உன்னுடைய அர்ப்பணம் உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதோ, உன்னுடைய சம்பாத்தியத்தில் வெளிப்படுகிறதோ, உன்னுடைய காரியங்களிலே வெளிப்படுகிறதோ, உன்னுடைய வார்த்தையில வெளிப்படுகிறதோ? எனக்கு ஒரு ஐயா தெரியும். அவர் சொன்னாரு, எனக்கு மனுஷர் பாஷையும் பேச தெரியும், தூதர் பாஷையும் பேச தெரியும். எனக்கு விளங்கல. என்னவா? மனுஷர் பாசனா கெட்ட வார்த்தையா, தூதர் பாசனா அந்நிய பாஷையா, ரெண்டும் பேசுவார். அடி அப்பா, என்ன வெளிப்பாடு அப்பா வசனத்தை குறித்து. நிறைய திருப்பி போடாத அப்போ அங்க சர்ச்சில் போனா ட்ரம் அடிச்சவன அம்மா முழங்கால்லாம் ஒட்டையிற அளவுக்கு குதிச்சு 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 அந்நிய பாஷை. பைப்படியில் போடுற சண்டை அதை காட்டிலும் பெரிய சண்டை. திருப்பி போடாத அப்போ. வீட்டுக்காரன் கொஞ்சம் பிந்தி வந்துட்டான்னா அவனை உண்டுலன்னு ஆக்குற திருப்பி போடாத அப்போ. தேவஜனமே, ஆண்டவர் பார்த்து சொல்ற, மக்களே, நீங்க சம்பூர்ணமா நீங்க ஒப்பு கொடுங்க. முழுவதும் வெந்து வாயில வைக்க முடியாது. திருப்பி போடாத அப்பான்னு சொன்னா அதாவது வேகாத ரொட்டின்னு அர்த்தம். வேகாத ரொட்டி சாப்பிட்டா என்ன செய்யும் சொல்லுங்க? வயிறு தான் வலிக்கும். அதனால சொல்றப்பா, வாயில வைக்க முடியலப்பா. நீ செய்யற காரியம் எனக்கு ஒண்ணுமே இஷ்டமாவே இல்லப்பா. உன் ஆராதனை எனக்கு இஷ்டமா இல்லை, உன்னுடைய நடவடிக்கைகள் உனக்கு இஷ்டமா இல்லை, உன்னுடைய ஆவிக்கு. That means what God wants to say, they have lot of activities but no spirituality. ஆவி இல்லாத பெரிய கிரியைகள். அது நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா ஆவிக்கு உரிய காரியங்கள் இல்லை. என வேகாத அப்போ. என் அருமை சகோதரனே, சகோதரிய, தேவன் பேசுகிறார், தேவன் அங்கலாய்க்கிறார். இதெல்லாம் பார்த்து தான் சொல்றார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேனப்பா? உன் மேல எப்படி நியாய தீர்ப்பை நான் கூற முடியும்? மனது குழம்புகிறது. I pity for you, pity for you, pity for you. தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் கொஞ்சம் பாசு. இன்றைக்கு காலையில் என்னோடு கூட ஒரு சகோதரன் பேசிக்கொண்டே வந்தார். நான் இங்கே இருந்து கடலூருக்கு போகும்போது அவரிடத்தில் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், அண்ணன், இன்றைக்கு ஆவிக்குரிய வரங்கள் இவ்வளவு அழுத்தமாக பேசப்படும் போது ஆவிக்குரிய கனிகளை குறித்து காணோமே, ஆவிக்குரிய கனிகள் அழுத்தி பேசப்படவில்லை. ஏனென்றால் திருப்பி போடாத அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். பவுல் சொல்லுகிறான், நான் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமுடையவனாய் இருந்து என் சரீரத்தை நான் சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஒன்றுமில்லை. தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து மனுஷ பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போல. ஐயா, அம்மா, அம்மா, ஒரு நிமிஷம் ஆண்டவனோடு கூட பேசட்டும். உன்னிடத்துல கிரியைகள் வெளிப்படட்டும். உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே கிரியைகள் வெளிப்படட்டும். சகிப்பு தன்மை எங்கே போய்விட்டது? பொறுமை எங்கே போய்விட்டது? அன்பு எங்கே போய்விட்டது? மற்றவர்களுக்கு ஆதரவாக நிற்கிற காரியம் எங்கே போய்விட்டது? லேவியனும் ஆசாரியனும் அடிக்கப்பட்டு கிடந்த சமாரியனை பார்த்து விலகி போகிறார்கள். அவர்கள் ஆலயத்துக்குத்தான் போனார்கள், ஆராதனை செய்யத்தான் போனார்கள். வழியிலே ஒருவன் குத்துயிராய் உதவி 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 என்று கேட்கிறான். ஒருவரும் 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 உதவிக்கு வரவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன், கவனியுங்கள். என்னுடைய இரண்டாவது தங்கை தன்னுடைய இரண்டாவது பேர்காலத்திலே மரித்து போனாள். 1.5 வயது நிறைந்த ஒரு மகள், 4 நாட்கள் நிறைந்த ஒரு மகன், 2 பிள்ளைகளையும் விட்டு அவள் டாக்டர்கள் செய்த ஒரு சின்ன தவறினாலே அவளுடைய சரீரத்திலே ரத்தம் நிற்கக்கூடாமல் எத்தனை பாட்டில் ரத்தம் ஏற்றின போதிலும் அது வெளியே போக ஆரம்பித்தபடினாலே
அவள் 4 நாட்கள் குழந்தையை விட்டு மரித்து போனாள். ஆகையினாலே இந்த குட்டி பிள்ளைகளை பார்க்க வேண்டிய பெரிய பொறுப்பை உணர்ந்த என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய 3வது தங்கையை அதே மனிதருக்கு அவர்கள் விவாகம் செய்து கொடுத்தார்கள். என் தங்கை மறுபடியும் 3வது தங்கையும் 2 குழந்தைகளுக்கு தாயான பின்பு 4 மாதங்கள் கழித்து என்னுடைய மைத்துனர் வேலைக்கு போய்கொண்டிருந்த போது, ராத்திரி டியூட்டி என்கிறபடினாலே அவர் வேலைக்கு போய்கொண்டிருந்த போது, தூத்துக்குடி பட்டணத்திலே அவர் வரும் வழியை பார்த்து கொண்டிருந்த சிலர் அவரை தாக்கினார்கள். அவரை குற்றுயிராக குத்திவிட்டு போய்விட்டார்கள். அவர் நன்றாக பாடி பில்ட் செய்யக்கூடியவர். அவருடைய மார்பகங்கள், அவருடைய சதைகள் எல்லாம் வலுவானவை, கட்டி ஏறினவைகள். பெரிதான கத்தியினால் அவரை குத்தி இருந்த போதிலும் அவர் அங்கே கீழே விழுந்து கிடந்து எழும்பக்கூடாதவராக உதவி செய்யுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கத்தினார். இரவு 10 மணியிலிருந்து இரவு 2 மணி வரைக்கும் கத்தினார். 4 மணி நேரம் அவருடைய சத்தத்தை கேட்ட போதிலும், அது ஒரு சின்ன தெருவில் தான் நடந்திருந்த போதிலும், அந்த சத்தத்தை பலரும் கேட்டிருந்த போதிலும், ஒருவர் கூட வெளியே வந்து அவருக்கு முதலுதவி செய்யவோ அவரை தூக்கி எடுத்துக்கொண்டு போகவோ செய்யாதபடினாலே அவள் 2ஆம் மணி நேரத்தில் இறந்து போனாள். 4 பிள்ளைகளுக்கு தாயான என்னுடைய தங்கை அடிக்கடி சொல்லுவாள், அண்ணன் நீ ஊழியக்காரன் அல்லவா, நீ ஊழியக்காரனாய் இருந்து என்னுடைய தாயும் தகப்பனும் நீதிமானாய் நடந்தவர்கள் அல்லவா. என் கணவன் 4 மணி நேரம் உதவிக்கு கேட்ட போது ஒருவர் கூட, ஒரு ஆளுக்கு கூட இதயம் இல்லாமல் போய்விட்டதோ. யாராயிலும் வந்து உதவி செய்திருந்தாள். நான் 24 வயதிலே நான் என்னுடைய விதவை வாழ்க்கையை தொடங்கி இருக்க வேண்டியதில்லையே அண்ணன் என்று அழும் போது நானும் சில நேரங்களிலே கலங்கி இருக்கிறேன். சகோதரா, சகோதரியே, உன்னுடைய அர்ப்பணமும் என்னுடைய அர்ப்பணமும் ஆழமா இல்லாதபடியினாலே கொலையுண்ண போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை காண்போம் என்ற காண மாட்டேன் என்று சொல்வாய் என்றால், அதை காண்கிறவர் இருதயங்களை சோதிக்கிறவர் அதை அறியாரோ என்று 24வது அதிகாரம் நீதிமொழிகளிலே சாலமோன் நமக்கு சவால் விடுகிறான். கொலையுண்ண போகிற ஜனங்களை குறித்த ஒரு ஆதங்கமும் இல்லாமல், ஒரு அர்ப்பணமும் இல்லாமல், ஏனோ தானோ நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும், எனக்கு ஆசீர்வாதங்கள் வந்தால் போதும் என்று வாழ்வாய் என்றால், உன்னை குறித்து வேதம் சொல்லுகிற பெயர் திருப்பி போடாத அப்பம். நீ திருப்பி போடப்படாத அப்பம். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவார் யார் என் ஆடுகளை, மந்தையில் சேரா ஆடுகளை எங்கிலும் கோடி கோடி உண்டு, சிந்தையில் ஆன்மபாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே, மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஆலயத்திற்கும் ஆராதனைக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்கிற வேகத்திலே போய்கொண்டிருக்கிறான் ஆசாரியன் லேவியன். ஆனால் அங்கே வந்து ஒரு சமாரியன்
தீண்டப்படாதவன் என்று சொல்லப்படுகிறவன், தள்ளப்பட்டவன் என்று சொல்லப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவன் ஓடி செல்கிறான், தூக்கி எடுக்கிறான். தனக்கு ஆபத்து வரும் என்று அறிந்த போதிலும் அங்கே திராட்சரசம் ஊத்துகிறான், எண்ணெய் பூசுகிறான், தன்னுடைய வாகனத்திலே வைத்து அவனை சத்திரத்துக்கு அழைத்து செல்கிறான். ஏனென்றால் அவன் அர்ப்பணித்தவன். அவன் திருப்பி போடாத அற்பம் அல்ல. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று, உலகத்துக்குரிய வாழ்க்கை ஒன்று என்று வாழாதவன். ரெண்டும் அவனுக்கு ஒன்றுதான். அவனுடைய அர்ப்பணம் வாழ்க்கையில வெளிப்படும், அவனுடைய அர்ப்பணம் அவனுடைய தியாகத்திலே வெளிப்படும், அவனுடைய அர்ப்பணம் அவனுடைய எல்லா காரியங்களிலும் வெளிப்படும். ஏனென்றால் அவன் திருப்பி போடப்பட்ட அப்பம். இந்த மாலை வேளையில் நீ எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழ்கிறாய் என்பதை யோசித்து பார். ஒருவேளை இன்றைக்கு திருப்பி போடாத அப்பமாக நீ வாழ்வாய் என்றால் ஒன்று சொல், ஆண்டவரே தயவு செய்து மன்னித்து என்னை மறுபடியும் என் மேல பனி போல இறங்கி விடும் என்று சொல். ஆண்டவருடைய அன்பு உன்னை ஆட்கொள்ளட்டும், உன்னை மேற்கொள்ளட்டும். அடுத்த ஒரு பெயரை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். 5வது பெயர். 2 பெயரை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்றைக்கு இன்னையும் சில காரியங்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு 2 பார்த்து விட்டோம். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 11வது வசனம் 7வது. எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். பேதையான புறாவை போல இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியனிடத்திற்கும் போகிறார்கள். இன்னொரு பெயரை ஆண்டவர் சொல்கிறார். என்னதான் சொல்லுங்க பார்க்கலாம். பேதையான புறா, புத்தி இல்லாத புறா. நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன்னை சொன்னார்னா அதுல 1000 காரியங்களை அடக்கி வைத்து தான் சொல்கிறார். ஆண்டவர் உன்னையும் என்னையும் எப்படி அழைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிய வேண்டும். நீங்கள் ஆண்டவரை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கேட்டால் ரட்சகர், வரப்போகிற ராஜா, சுகமளிக்கிறவர் அப்படியெல்லாம் சொல்வீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இப்பொழுது எப்ராயிமை பார்த்து என்ன சொல்கிறார்? பேதையான புறா, புத்தி இல்லை. நான் நிச்சயமா சொல்ல முடியும், தேவ கிருபையினால 45 நாடுகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சென்று 45 நாடுகளில் இருக்கிற அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு தேவ செய்தியை சொல்வதற்கு தேவன் என்னை உபயோகப்படுத்தினபடினால அநேக ஜாதியினரை, அநேக நாட்டுக்காரர்களை, அநேக பாஷைக்காரர்களை சந்திக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். இந்தியாவிலும் பல மாநிலங்களுக்கு சென்றபடினால நான் பார்த்திருக்கிறேன். நான் பார்த்த ஒரு பெரிய காரியம், தமிழ் ஆட்களை போல பேதைகள் கிடையாது. ஹலோ ஹலோ, அதுவும் விசுவாசிகள் தான் பயங்கர பேதைகள். என்ன சொன்னாலும் விளங்காது, என்ன சொன்னாலும் இது வேதத்துல இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. யாராவது சொல்லுவாங்க, உங்க வீட்டு பத்திரத்தை காப்பி எடுத்து 3 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க பெட்டிக்குள்ள வைக்கும் போது கத்திரத்தை பாப்பார், உனக்கு 30 லட்சம் கிடைக்கணும், உடனே 3 லட்சம் கொடுக்கறதுக்கு கியூல நிற்பான். இந்த மாதிரி பேதைய தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும், கேரளாவில் பார்க்க, அவங்க சூட்டியான ஆட்கள். ஹலோ, ஆமா ஆமா ஆமா. எங்க கிட்ட தங்க சாவி வாங்கினா உங்க வீட்டு சாவி திறக்கும். தங்க சாவி வாங்கினா வீட்டு சாவி திறக்குமா? எண்ணெய் போட்டாலே திறக்கும். ஒரு பத்திரிகையில் இப்படி ஒரு சாட்சி, ஐயா என் பூட்டை திறந்து திறந்து பார்த்தேன், திறக்கவில்லை. நீங்கள் கொடுத்த ஜெப எண்ணெயை ஊத்தின உடனே பட்டனி திறந்து விட்டது. எண்ணெய் ஊத்தினா துரு பிடிச்சது, என்ன திறக்காம என்ன செய்யும்? அதையும் எழுதி இருக்கிறார் ஒரு பேதை, அதையும் பிரசுரித்திருக்கிறார் ஒரு வாதை. நல்ல கவனிங்க ஐயா, நம்மள மாதிரி பேதைகள் உண்டா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார் பேதையான புறா. அதுக்கு அடுத்தால விட்டல அவரு, புத்தி இல்லை, புத்தியே இல்லைப்பா, புத்தி இல்லை. என்னமா அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்ல முன்னால ஒரு வசனத்தை வாசிடலாம். அந்த எகிப்துக்கு போகிறாள் சொல்றதை காணிக்கலாம், வேற ஒரு காரியத்தை பார்த்து விடலாம். திருப்புங்கள் எபேசியர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 7, எபேசியர்களின் நிருபம் 5:15-16 வாசியுங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல், நீங்கள் ஞானமற்றவர்களைப்
போல நடவாமல், ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால், நாட்கள் பொல்லாதவைகளான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 17 வாசித்து, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறது, ஞானம் இல்லாம வாழ்ந்துடக்கூடாது. ஞானம் மனதிலே விளங்குகிறது. மனது மறுரூபமாகும் போது கர்த்தரின் சித்தம் இது என்பது தெளிவாக தெரிந்துவிடும். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் போது எழுதுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று எழுதுகிறார். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறதுக்கு நமக்கு நடக்க வேண்டியது என்ன? நல்ல கவனிங்க, மனம் மறுரூபமாக வேண்டும். பக்கத்துல இருக்கும் கையை சொல்லுங்க, ஆண்டோடைய சித்தத்தை அறிகிறதுக்கு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டோடைய சித்தத்தை அறிகிறதுக்கு உங்க மனம் மறுரூபப்படணும். ஆமா, அப்போ மனம் ரொம்ப முக்கியங்க. ரஜினிஷ்னு ஒரு ஆள் இருந்தார் இல்லையா, ஒரு தாடிக்காரரு, உலகம் முழுதும் அவருக்கு பெரிய பேர் இருந்தது இல்லவா? 98 ரோல்ஸ் ராய்ஸ் அவருடைய பங்களா முன்னால நின்று அந்த செக்ஸ் சாமியார், இப்போ தெரியும் உங்களுக்கு, உங்க பரமானந்தா பிரேமானந்தா விட்டாலும் அவர் பயங்கரவாள், அவர் 1000 மடங்கு. உங்க கடலூர்ல பக்கத்தில் இருக்கிறார்ல அந்த பிரேமானந்தாவை விட அவர் 1000 மடங்கு பயங்கரமான செக்ஸ் சாமியார் ரஜினிஸ். அவருடைய ஆசிரமத்தில் இப்படித்தான் எழுதி போட்டிருந்தது. என்ன தெரியுமா? உங்கள் காலணிகளையும் உங்கள் மனதையும் இங்கே வைத்து விட்டு உள்ளே வாருங்கள். ஏன்னா மனதை இருந்தா தானே யோசிப்பேன். ஹலோ, உங்கள் காலணிகளை இங்கே கழட்டுங்கள், கூடவே எதையும் கழட்டி விடுங்கள், மனசையும் கலட்டி வைத்து விட்டு உள்ள வாருங்கள். நீ மனசு இருந்தா தான் யோசிப்ப, இல்லைன்னா அவன் நாட்டுற மாதிரி ஆட்ட முடியுமா? இப்ப அநேக ஊழியங்களில் இந்த போர்டு தான், காலணிகளையும் மனசையும் கலத்தி விட்டு வாருங்கள். நாங்கள் சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போடுங்கள், நீங்கள் பின்னே வாருங்கள். என்னடா நீங்கள் பேதையான புறாக்கள். ஹலோ ஹலோ, நல்ல கவனிங்கம்மா, கவனிங்கய்யா. ஆண்டவர் இந்த பேதையை குறித்து சொல்லும்போது சொல்ல, நீ எகிப்தை நம்புறப்பா, எகிப்துக்கு போவான்னு சொல்ற, கையில பட்டு உருவி போகிற எகிப்து என்று ஆண்டவர் எவ்வளவு எழுதியிருக்கிறார். யாரை நம்புறீங்க? யாரை நம்புறீங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதை சொல்றவங்க மாத்திரம் ஒரு பலத்த அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், மற்றவர்கள் ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தரின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அதோடு நிக்கலவன், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பேதையான புறா என்னதான் நம்பும்? எகிப்தை நம்பும், மற்றவனுடைய சக்தியை நம்பும், மற்றவனுடைய ஜபத்தை நம்பும். ஆனா பேதையான புறா இல்ல. ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்கிறது தப்பு இல்லை, ஊழியக்காரர் ஜெபம் உங்களுக்கு தேவை, உண்மைதான். ஆனா ஊழியக்காரன் ஜெபிச்சுட்டு நீ சும்மா இருந்தீன்னா உனக்கு பேர் என்னது? அவர் ஜெபத்தை நீ நம்புகிறாய். அவர் எனக்காக ஜெபம் பண்ணுவார் பிரதர், அவர் ஜெபத்தில் தான் நான் ஓடுறேன். அவர் ஜெபத்தில் நீ ஓட முடியாது. ஹலோ, அவர் ஜெபத்தில் நீ, அவர் கார்ல பெட்ரோல் போட்டு என் காரை டிருன்னா என்ன முடியும்? அவர் கார்ல பெட்ரோல் போட்டா ஓடும். நீ கொண்டு போய் அவர் கார்ல பெட்ரோல் போட்டோன்னு அவர் சொல்றாரு, நான் சுத்தி சுத்தி வருவேன், நீ இங்கே இரு. அதனால தான் ஒருத்தர் எழுதியிருக்கிறார், we are wealthy because of you. ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார் தான் பத்திரிக்கையில, நான் பெரிய பிரபலமான பணக்காரன். எதுக்கு தெரியுமா? நீங்க கொடுத்து என்னை பணக்காரனா கேட்டீங்க. ஹல்லேலூயா. நீ பெட்ரோல் அவன் கார்ல போட்டு ஓடு ஓடு ஓடுன்னுட்டு நீ போடு, உன் கார்ல போட்டு ஓடு. எகிப்தையா நம்புகிறாய்? எகிப்தையாய் நம்புகிறாய்? ஆண்டவர் சொல்கிறார், பேதையான புறா. மற்றவங்க ஜெபம், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு தான், அதையே சார்ந்திருந்தா அது கையில பட்டு உருவி போகும். தேவ ஜனமே,
உங்களுடைய கண்களை கொஞ்சம் ஆண்டவர் திறப்பார். ஆனால் எத்தனை மணி நேரம் இருக்கும்? இப்படி செய்து நம்மை நாமே கெடுத்து கொண்டோமா? அதனால் நான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ உன்னை கெடுத்து கொண்டாய், நீ உன்னை கெடுத்து கொண்டாய். நான் உன்னை என்னுடைய பொக்கிஷமாக என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு நீயோ உன்னை கெடுத்து கொண்டாய், கேடுண்டாக்கி கொண்டாய். ஆனாலும் பிந்தி போகல, ஆனாலும் பிந்தி போகல. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, என்னத்தில் உனக்கு சமயம் உண்டு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து காண்பிக்கிற காரியங்கள் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்றால் இன்று ராத்திரி முழுவதும் நீங்கள் இங்கே வேண்டியிருக்கும். அடுத்த காரியத்துக்கு போகலாம், வாசிக்கலாம். இப்பொழுது வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 16வது வசனம். திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல, உன்னதமானவரிடத்திற்கு அல்ல, மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள். போதும். இப்ப என்னது? மோசம் போக்குகிற வில். இன்னொரு பேர் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன பேரு? மோசம் போக்குற வில். ஏன்னா மோசம் போக்குற வில் என்னது? அதுக்கு நான் குறைஞ்சிருக்கிறதுனால அதுல அம்ப வச்சு அடிச்சா நான் இந்த பக்கம் பார்த்தா அது அந்த பக்கம் போகும். நான் அடிக்க வேண்டிய பக்கம் இங்க, அது போகிறது அங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தது. அதை ஒரு நைஜீரியன்ட்டு கொடுத்தேன். எப்பா ஃப்ரண்ட் பிரேக்கை மாற்றிட்டு வான்னு கொடுத்தேன். அவன் கொண்டு போய் ஒரு ஜீப்பில் இடித்து பார்த்துருக்கான், முன் வீலை காணோம். அதுக்கு பிறகு அவனும் தப்பிச்சுதான். அதை நாங்கள் எப்படியோ எடுத்து ஒரு புது வீல் வாங்கி போட்டு நான் ஓட்டினா அது ஃபோர்க் பெண்டாக இருந்ததுனால அது இந்த பக்கம் பார்க்கும், இந்த பக்கம் போகும். ஒரு நாள் நான் அதை வச்சு சர்க்கஸ் மாதிரி ஓட்டிட்டு போகும்போது கிராமத்து பிள்ளைங்களாம் சொன்னாங்க, டேய் ஓடி போடா, இவர் குதிரை எங்கேயோ பார்க்கும் எங்கேயோ போகும்டா, ஓடு. எனக்கே ரொம்ப வெக்கமாயிடுச்சு. நல்ல கவனிங்க, இந்த மோசம் போக்குற வில்லும் அப்படிதான். இங்க குறி வச்சு அடிச்சா எங்கேயோ போகும், சில நேரங்களில் உன்னையே அடிச்சிடும் அந்த மோசம் போக்குற வில். இதுக்கெல்லாம் விளக்கம் ஓசியா புஸ்தகத்திலேருந்து குடிப்பெண்ணார் 1 மாதம் நான் இங்கே இருக்கணும். நான் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு தேவ ஆவியானவர் ஒத்தாசை செய்வார் என்று விரும்புகிறேன். வாழ்க்கையில லக்கு போக முடியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில நீ போக வேண்டிய லக்கை நோக்கி போக முடியாதபடி உன்னுடைய வாழ்க்கை கோணலாய், உறுதியற்றதாய், தளர்ந்து போனதாய் இருக்கிறாயோ? தளர்ந்து போனது நிமித்தம், வில்லிலே நாணம் இல்லாதபடி தளர்ச்சியானது நிமித்தம், சோர்ந்து போனது நிமித்தம் உன்னுடைய வில் மோசம் போக்குகிற வில்லாக மாறிவிட்டதோ? ஒன்று செய். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். விசுவாச வாழ்க்கையில யாரையோ நம்பி நீ சோர்ந்து போய் தளர்ந்து போய்விட்டாயோ? உன் ஆண்டவரை நோக்கி பார், அவருடைய பலத்த கரம் உன்னை தாங்க வல்லது. ஐயா, தோல்வி மேல் தோல்வி, எடுத்த காரியங்களில் அனைத்திலையும் தோல்வி கண்டபடினாலே
நான் இப்போ விசுவாசத்துல தவிங்கி தவிங்கி நடக்கிறேன். என் திரி மங்கி எறிகிறது. ஐயோ, நெறிந்த நாணலுக்கு ஒப்பானேன் என்று சொல்லுகிற யாரோ இங்கே இருக்கிறீர்கள். தேவனோடு கூட பேசுகிறார். நீ இப்படி தளர்ந்து போனபடியினால நீ மோசம் போக்குகிற வில்லாக மாறி இருக்கிறாயோ. அடிமேல் அடிபட்டபடியினால், அநேகரை பார்த்து இடறி போனபடினால், அநேக விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தும் ஊழியர்களை பார்த்தும் இடறி போனபடினால், தளர்ந்து போனபடினால் நீ மாத்தமற்று மோசம் போக்குகிற வில்லாக மாறி இருக்கிறாயோ. தேவன் உனக்கு மனதிறங்குவதற்காக வந்திருக்கிறான். ஆனாலும் 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 என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டு. சோர்ந்து போகாதீங்க. சொல்லுங்க, தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கம் உண்டு, மறந்து போகாதே. அடுத்தாற் போல் ஆண்டவர் அவர்களை எப்படி அழைக்கிறார் பாருங்கள். வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சில நேரங்கள்ல இப்படித்தான் சில காரியங்களை சொல்லி சொல்லி அவருடைய நிலைமையை விளங்க வைக்க வேண்டியிருக்கிறது. ஒரு நேரம் அடங்கா கிடாரினாரு, இப்பொழுது என்ன சொன்னாரு? காட்டு கழுதை. அதுவும் தனித்து திரிகிற காட்டு கழுதை. அதுக்கு முந்தின வசனத்தை தான் நாம பார்த்தோம், விரும்பப்படாத பாத்திரம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு காரியத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 10வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. பலனற்ற திராட்சை செடி. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னையும் என்னையும் நற்குல செடியாக கொண்டு வந்து நட்டேன் என்று சொல்லி ஏசாயா 5வது அதிகாரத்தில் ஒரு பாட்டையே பாடுகிறான் தீர்க்கதரிசி. என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். அவர் நற்குல செடி என்று சொல்லி திராட்சை செடியாக மேடுகளை சுத்தம் பண்ணி கற்களை பொறுக்கி அவைகளை பாதுகாத்து அதில் தன்னுடைய திராட்சை செடியை நட்டினார் என்று சொல்கிறான். சங்கீதக்காரன் சொல்கிறான் 80வது சங்கீதத்திலே, ஆண்டவர் ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து அதை வேறிடும்படியாக பலன் கொடுப்பேன் என்று காத்திருந்தார் என்று சொல்லுகிறான். சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், அந்த வேலிகள் பிடுங்கப்பட்டபடியினாலே காட்டு பன்றிகளை உழுது போட்டது என்று சொல்லுகிறான். ஆனால் ஏசாயா சொல்லும் போதோ, நற்குல செடி என்று அல்லவோ நான் காத்திருந்தேன், அது கசப்பான பழங்களை தந்தது. இனி இந்த திராட்சை தோட்டத்துக்காக நான் என்ன செய்ய முடியும் என்று அங்கலாய்க்கிற ஒரு நேசரை ஏசாயா காட்டுகிறான். ஆனால் அதே ஆண்டவர் ஓசியாவிலே பலனற்ற திராட்சை செடி. எப்படி ஐயா பலனற்ற திராட்சை செடி? அதை முழுவதும் வாசித்துருங்க. அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. ஆமா, ஏன் ஐயா அது பலனற்ற திராட்சை செடி? அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. நான் எப்பவும் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுவேன், இங்கே சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறபடினால சொல்கிறேன். என்னுடைய மனைவி பால்காரெல்லாம் ரொம்ப தண்ணியாக பால் கொடுக்குறான். பிள்ளைங்களுக்கு உடம்புல சேரக்கூட செய்யாது. நமக்கு ஆண்டோடைய கிருபையினால ஒரு சின்ன இடம் இருக்குது, இதில் ஒரு மாடு வளர்க்கலான்னு சொன்னான். என் மனைவி இருதயத்தில் ஒரு விவசாயி. அதனால் நான் சொன்னேன், சரியம்மான்னு சொன்னேன். ஒரு மாடு வாங்கினாங்க. மாடு வாங்கி, மாடு குட்டி போடுற மாடா, குட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாடா பார்த்து வாங்கினாங்க. மாடு வாங்கினது பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தான். அந்த ஆள் என் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவான், டேய் மாடு குட்டி போட போது தெரியுமா, மாடு குட்டி போட்டதுன்னா அது பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி என் பிள்ளைகளுக்கு மிருகங்கள் என்றாலே பிடிக்கும். ஆகையினால என் பிள்ளைகளை உட்கார வைத்து என் மாட்டுக்காரன் சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தான். மாடு என்னைக்கிடா குட்டி போடுவாது என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு பேக் எடுக்கும்போது அம்மாட்ட கேட்பாங்க, மம்மி மாடு இன்னைக்கு குட்டி போடுமா? என் மனைவி சொல்வாள், இன்னைக்கு இல்லைன்னுட்டு. அன்றைக்கு ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க பையெல்லாம் தூக்கிட்டு போகும்போது மாட்டுக்காரன் ஓடி வந்தான். ஆண்டி 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 இன்னைக்கு மாடு குட்டி போட போகுது. அவ்வளோதான், பையெல்லாம் தூக்கி தூர போட்டாங்க. என் பிள்ளைங்க போய் மாடு குட்டி போடுறத பார்த்துக்கிட்டு இருக்குதாங்க.
ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சீம் பால்னு சொல்லுவாங்களே, அந்த பால் குடிக்கிறது ரொம்ப ஆசை. ஏன்னா மாட்டுக்காரன் சொல்லியிருக்கான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னு மாடு குட்டி போடுறதை பார்க்கணுன்னு ஆசை, குட்டியை பார்க்கணுன்னு ஆசை, கூடவே பால் குடிக்கணும்னு ஆசை. மாடு குட்டி போட்டுச்சு. அந்த குட்டி நல்லா நல்லா கொழுன்னு இருந்தது, நல்லா அங்கே இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிது. என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ மாட்டுக்காரன்ட்ட சொன்னாங்க பால் கரடா அப்படின்னுட்டு. உடனே மாட்டுக்காரன் ஒரு பெரிய பக்கெட்டை எடுத்துக்கிட்டு போனான். மாடு விட்ட ஓடல, பக்கெட் ஒரு பக்கம், மாட்டுக்காரன் ஒரு பக்கம் போயிட்டான். உடனே அவன் சொன்னான், எங்கள் அப்பா இருக்கிறாரு, அவர் என்ன காட்டிலும் எக்ஸ்பர்ட், அவர் எந்த மாட்டிலையும் பால் கடந்துருவார்னு சொல்லி அவங்க அப்பாவை கூட்டி வந்தான். அவங்க அப்பா பெரிய ஒரு தலைப்பா, யாதவ் ஒருத்தர், யாதவ். அவர் தலைப்பா கட்டிக்கிட்டு எந்த மாடுடா பால் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வந்தார். 2 பல்ல காணும். அது விட்ட வதையில் 2 பல்ல அவருக்கு போச்சு. இது வித்தியாசமான மாடாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என் பிள்ளைங்க உட்காந்து பார்த்து களைச்சி போனாங்க. நான் சொன்னேன், தம்பி பால் கொடுக்காதுமா, பள்ளி எடுத்து போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போயாச்சு. நான் என்னுடைய அலுவலகத்துக்கு போனேன். 3 மணி நேரம் கழித்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆமாம், குட்டி போட்டுதுன்னா பால் அதுக்கு கட்டுமே, மாட்டுக்கு பால் கறக்க இல்லாமல் அதுக்கு வேதனை உண்டாகுமே, எப்படி இருக்குன்னு சொல்லி நான் போய் மாட்டை பார்த்தா, நான் வாழ்க்கையிலே முதல் தடவை இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட மாடை பார்க்கல. அது பாலை அதுவே குடிச்சிக்கிட்டு இருந்தது. அது குட்டிக்கும் கொடுக்க மாட்டேன்னுச்சு, மாட்டுக்காரனும் கொடுக்க மாட்டேன்னுச்சு. அது பாலை அதுவே குடிச்சிக்கிட்டு இருந்தது. எனக்கு அன்னைக்கு விளங்கவே இல்லை. ஆண்டவர் அன்னைக்கு தான் சொன்னார், நிறைய விசுவாசி இப்படி தானே இருக்கிறான். அன்னைக்கு தான் சொன்னார், இது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. தனக்கு தானே, எல்லாமே தனக்கு தான், வேற ஒருத்தருக்கு வேண்டாம். நானே காணிக்கப்படுவேன், நானே அதை அனுபவிப்பேன். நானே காணிக்கப்படுவேன், எனக்கு ஃபேன் போட்டு கொடுக்கணும். நானே காணிக்கப்படுவேன், மியூசிக் செட் வைக்கணும். நானே பாட்டு காணிக்க கொடுப்பேன், அதற்கு பிறகு எனக்கு கம்பளம் விரிக்கணும், அதற்கு போய் சேர் போடணும். நானே காணிக்க கொடுப்பேன், நானே அனுபவிச்சு விடுவேன். இது வெளியே போயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிற பலனற்ற திராட்சை செடியே. அருமையான தேவ பிள்ளையே, சாயங்கால வேளையில் உன்னை பார்த்து ஆண்டவர் வந்திருக்கிறார். நீ ஆண்டவருக்கு கொடுத்த பலன் என்ன? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாக உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்னவர் அல்லவா? யோவான் 15:16. அம்மா, ஐயா, ஐயா, அம்மா, ஒரு நிமிடம் யோசித்து பார், ஒரு நிமிடம் யோசித்து பார். தேவன் உன்னை தெரிந்து கொண்டாரே. இந்த பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லா ஜாதியிலும் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டாரே. எதற்கு? நீ அறியாத போது, நீ அறியாமல் வாழ்ந்த போது உன்னை தேடி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி உன்னை தெரிந்து கொண்ட அந்த நேசம், நீ அவருக்கு கனி கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆனால் நீயோ தனக்கு தானே கனி கொடுத்து பலனற்றதாய் போனதுனால நேசர் கலங்குகிறார். இனி இந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் எதை செய்வது? கொத்தினேன், எரு போட்டேன், கற்களை பொறுக்கினேன், காவல் கோபுரங்களை கட்டினேன், காவலாளிகளை வைத்தேன், தண்ணீர் பாய்ச்சினேன். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு அத்தி மரத்தை பார்த்து அதனுடைய எஜமான் சொல்லுகிறான், இந்த மரத்தை நான் தேடிக்கொண்டு வருகிறேன் 3 வருடமாக, இதுல கனியை காணோம், வெட்டி போடு. இது நிலத்தையும் கெடுக்கிறது, இது நிலத்தையும் கெடுக்கிறது. It lost its power, it lost its purpose. நோக்கத்தையும் இழந்து விட்டது, வல்லமையும் இழந்து விட்டது, செயலை இழந்து விட்டு நிலத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறதே, வெட்டி போடு. ஆனால் அங்கே ஒரு வேலைக்காரன் சத்தம் கேட்கிறது, ஐயா, எஜமானனே, எஜமானனே, இந்த வருஷமும் இருக்கட்டும், இன்னமும் கொத்துவேன், இன்னமும் எரு போடுவேன், இன்னமும் காவல் செய்வேன், இன்னமும் பாதுகாப்பு தருவேன். கனி கொடுத்தால் சரி. உனக்காக அங்குலாய்க்கிற தோட்டக்காரனாக இயேசு நின்று பிதாவினுடைய வலது வாரசத்திலே கெஞ்சினதினால் தான் இன்னமும் உயிரோடு இருக்கிறாய். உன் நோக்கத்தை மறந்தாய், எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை அறியாமல் போனாய். ஆனாலும்
ஆனாலும் இன்னும் உதவி செய்வேன், இன்னும் ஆசீர்வதிப்பேன், இன்னமும் நிரப்புவேன் என்று சொல்லி வந்திருக்கிற ஆண்டவர் உன் கையை பிடித்து இப்பமாவது திரும்பி வா, இப்பமாவது திரும்பி வா, உன்னை உண்டாக்கினவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு திரும்பி வா. நீ ஏன் அடங்காய் கிடாரியாய் விரும்பப்படாத பாத்திரமாய் சோரம் போன ஸ்திரியாய், நீ ஏன் பேதையான புறாவாய், நீ திருப்பி போடாத அப்பமாய், மோசம் போக்குகிற வில்லாய், பலனற்ற திராட்சை செடியாய் இருக்க வேண்டும்? வேண்டாம். உன்னை நிமிர்ந்து நிற்கிற கேதுருவாக மாற்றுவதற்கு, உன்மேல் நான் பனியாக இறங்குவதற்கு ஆயத்தமாக வந்திருக்கிறேன். திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா. இது கர்த்தரை தேட காலமாய் இருக்கிறது என்று அதே யோசியாவில் சொல்லுகிற வார்த்தை ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாரும் கண்களை மூடலாம். யாரும் இங்கே பார்க்க கூடாது, யாரும் இந்த நேரம் எழுந்திருக்க கூடாது. இன்னும் 2 நிமிடங்கள் மாத்திரம் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வேன். ஐயா, எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் தள்ளலாமோ? உன்னுடைய வாழ்க்கை, இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை, நீ இப்படியா அப்படியா என்று ஆத்திலே ஒரு கால் சேத்திலே ஒரு கால் வைத்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி. மற்றவர்களை குறித்து கரிசனையற்ற ஒரு சுயநல வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. எங்கேயோ குறிவைத்து எதையோ எய்து கொண்டிருக்கிற மோசம் போக்க வில்லாக இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. பேதையான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. பலனற்ற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. ஆண்டவரே, வெறுமையாய் இருக்கிறேன் ஆண்டவரே, விரும்பப்படாத பாத்திரமாய் இருக்கிறேன். என்னை தேடி வந்த உடைய அன்பு என்னை தொடட்டும், என்னை நிரப்பட்டும், நான் பலன் கொடுக்கட்டும், நான் பிரியமானவனாக மாறட்டும், பிரியமானவளாக மாறட்டும். எந்த நோக்கத்தோடு என்னை தேடி வந்தீரோ அதை நிறைவேற்றுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உடைய வலது கையை உயர்த்தி காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பேதையான வாழ்க்கை மாறி, மோசம் போகிற வில்லான வாழ்க்கை மாறி, பலனற்ற வாழ்க்கை மாறி, இதோ இதோ ஆண்டவர் என்னை நிரப்பும் ஆண்டவரே. பனி போல பெய்யும் எங்கள் மேலே. எல்லாரும் 2 கரங்களை உயரத்தினேன். இந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? வெறுமையான பாத்திரம் நான், விரும்புவார் இல்லையே ராஜா, என்னை உருவாக்குங்க. மண் ஆசையிலே நான் மூழ்கி விட்ட என்ன வாழ்க்கையை என்னை மறுபடியும் தொட்டு, என்னை மறுபடியும் என்னை தூக்கி நீங்க விரும்பும் பாத்திரமாக மாற்றி விடுங்க. வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அழிக்கப்பட வேண்டியதற்கு மேலே பனியை பெய்து அதை உருவாக்கி லீலி புஷ்பத்தை போல மலர் செய்கிற அந்த பனி போல அவருடைய பிரசன்னம் உன் மேல இறங்குகிறதை பார்க்கிறேன்.
உன்னை உறுதியாக்கி உன்னை கேதுருவை போல எடுத்து நிறுத்துகிற கரம் வந்திருக்கிறதை பார்க்கிறேன். கரங்களை தட்டி, தேவனே என் மேல உம்முடைய மணியை பெய்ய பண்ணி என்னை உறுதியாக்கி என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி என்னை உருவாக்கின நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பனி போல பெய்கிற பரிசுத்தராக இறங்கி வந்திருக்கிறவருடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, உன்னை ஆட்கொள்வதாக, உன்னை சுத்திகரிப்பதாக, உன்னை நோக்கத்தை தெளிவாக்குவதாக, உன்னை முழுவதுமாக வெந்த அப்பமாக மாற்றுவதாக, ஞானமுள்ளவனாக மாற்றி, ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாக மாற்றி, காலத்தை அறிந்து கொண்டவர்களாக தேவ சித்தத்தை செய்வதற்கு உன்னை ஒருமுகப்படுத்துவதாக. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பெய்யும் ஆவியே. எல்லாரும் சொல்லலாமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. தைலமே